வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மஷ்ரூம் கறி செய்ய போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கிடணும். இதில் ஒரு ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மசாலா ரெடினா ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேருங்க. வெண்ணெய் உருகுனதும் காளான் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ காளான் குட்டி குட்டியாக நறுக்குனது. காளான் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அது நல்லா வெந்து வதங்கிடட்டும். காளான் வதங்கிருச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் அரை நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மசாலாலாம் வதங்கிடுச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்து கலந்து விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லா திக்கான தயிர் இல்லைன்னா யோகர்ட் சேருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வைங்க. இதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி கலந்து விடுங்க. இதோ நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் கறி ரெடி. இதை இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் சப்பாத்திக்கு தொட்டுக்க போகிறோம். எந்த வகையான ரோட்டிக்கும் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.